ఈరోజు చాలా గ్రేట్ డే. ఎందుకంటే నాకు మాత్రమే కాదు, మ్యామ్‌కి మాత్రమే కాదు, వాళ్ళ పిల్లలకి మాత్రమే కాదు, ఈ ప్రపంచంలో ప్రతి ఒక్క అమ్మాయికి కూడా ఒక ఆపర్చునిటీ కావాలంటే ఒక స్ట్రాంగ్ పిల్లర్‌లా నిల్చుంటున్న మన సార్ బర్త్‌డే. సో మెనీ మోర్ హ్యాపీ రిటర్న్స్ ఆఫ్ ది డే. వి ఆర్ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் சார். தேங்க் யூ சோ மச். தவமா இருந்து கிடைக்காத இந்த மனுஷ பறவையில நீங்க வாழ்ந்தோ மத்தவங்களையும் வாழ வைக்கிற மனித தெய்வம் நீங்க. பேசிக்கா ஆக்சுவலி இந்த செழித்த மரத்தையே சுற்றுமாம் இந்த கொடியும் சொல்லுவாங்க. ஏன்னா அதுவும் செழிக்கவே நீங்க ஒரு செழிச்ச மரம். ஸோ நீங்க ஒரு டீம் நடத்துறதும் சரி, அந்த டீமை எப்படி கொண்டு போகணும், அந்த டீமுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அந்த டீமை எப்படி என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற வழி நடத்த ஆசா நீங்க. ஸோ நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ரொம்ப ஹெல்தியா இருக்கணும், ஜிம்முக்கு போயிட்டு பாடியை ஹெல்தியா வச்சுக்கோங்க. எல்லாம் ஓகே தட்டுக்கிறேன். இந்த ஜிம் விஷயம் மட்டும் எடுத்துருக்க கூடாது. ஹாப்பி பர்த்டே சார். என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிகர் மோட்டிவேட்டர் அப்படி சொல்லலாம். இது என்ன பிலீவ் பண்ணி நீங்க இந்த இயர் ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துருக்கீங்க சார். அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அதே மாதிரி உங்களோட பர்த்டே நீங்க லைஃப் லாங் ஹாப்பினஸாவும் வெயிட்னஸாவும் இருக்க என்னோட விஷஸ் சார். ஒன் செகண்ட் ஹாப்பி பர்த்டே சார். ஹாய்ண்ணா, ஹாப்பி பர்த்டே. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நான் கிடைச்சேன், நான் முன்னாடி என் வீட்டுல இருக்கப்போ பேசாம நான்லாம் எதுக்குமே லைக்கல, பேசாம கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். நான் பிளஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நிறைய கத்துக்கிட்டேன். எனக்கு இவ்வளவு தெரியுமான்றது எனக்கே இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நிறைய விஷயம் கத்து தந்துருப்பீங்க. இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும், எப்படி மோட்டிவேட் பண்ண எல்லாரையும் எப்படி கொண்டு போகணும், வழி நடத்தணும், எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்துறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். இன்னும் நிறைய அந்த ஒரு சீக்கிரம், நான் உங்க தங்கச்சி இல்ல, நான் உங்களோட வருவாங்க. ஹாய் சார், ஹாப்பி பர்த்டே சார். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை ப்ளஷ்ல பார்க்கும்போது நீங்க எனக்கு ஒரு அப்பாவா மட்டும் தான் தெரிஞ்சிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது இன்னும் ஒன் இயர் நான் ட்ராவல் பண்ணணும்னாங்க எனக்கு சத்தியமா தெரியல. அதுக்கு ரீசன் நீங்க மட்டும் தான் சார். இப்போ ரீசன் டேஸாக எனக்கு ஒரு பேக் போனாவும் இருக்கீங்க. ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க சார். எல்லா விஷயத்துலையுமே நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்க வரும்போது கூட சரிடா பண்ணிக்கலாம்னான்ற மூஞ்சி சுனிக்காம ஒரு விஷயமும் எனக்கு நீங்க ரொம்ப கைண்ட்லி ஃப்ரெண்ட்லியா எனக்கு ஒரு அப்பாவா மேமும் சரி ஓகேடா பண்ணிக்கலான்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே எங்கிட்ட சம்மதி கிடையாது. ஓகேடா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பண்ண முடியாத ஒரு விஷயம் கூட பண்ணிடலான்ற மாதிரி எனக்கு ஒரு பேக் போனா இருந்துருக்கீங்க சார். தேங்க்யூ சார். 1 இயர் உங்க பிளஷ்ல நான் டிராவல் பண்ணுவேன்னு சத்தியமா நினைக்கல. I'm delighted to have you at my boat. Hi. And I'm for supporting me and which way very very happy birthday sir. மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். உங்களுக்கு நிறைய சந்தோஷமும் நிறைய சக்சஸும் இன்னும் உங்க லைஃப்ல கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். என்னோட லைஃப்ல பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. நொடிச்சு போய் உட்கார்ந்துருந்தப்பெல்லாம் இல்ல இருக்கும் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன். பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும் பேசுறதுக்கு. இதுக்கப்புறம் என்ன பேசலாம், பேசலாமா வேணாம், சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையுமே ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. நிறைய ஸ்ட்ரென்த்தா, நிறைய சப்போர்ட்டா, இல்ல இதை பண்ணுங்க நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ற ஒரு ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப நிறைய பாசம் உள்ள, நிறைய அக்கறை உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு நான் உங்களை பாக்குறேன் சார். ஆம்பளைங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பொம்பளை பிள்ளைங்களா இந்த இடத்துல இவ்வளவு பேர் நாங்க ஒர்க் பண்ணும் போது எங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் எல்லா விஷயத்தையும் கொடுக்குற ஒரு ஆள். நிறைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நீங்களும் மேமும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கடல் கிட்ட வேண்டிக்கிறோம் சார். பிளஸ் உங்க பசங்களோட நீங்க நிறைய சந்தோஷமா இருக்கணும், அவங்களையும் இதே மாதிரியே நல்ல ஒரு பண்பாடோட நல்ல நிறைய விஷயங்களோட நீங்க வளர்க்குறீங்க அப்படின்றதுமே எங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரியுது. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார். நிறைய நாள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி பிகாஸ் இங்கே நாங்கள் நிறைய தப்பு செய்கிறோம். ஸோ அதை தாண்டி நீங்கள் அதை மட்டும் பார்க்காம சரி இது எப்படி சரி செய்யலாம், இது எப்படி சரி செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு கைட் பண்ணுறது. பிகாஸ் இது எவ்வளோ இடத்துல இதை பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. எல்லாருமே அவங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கிறவங்க வச்சு அந்த ஆக்ஷன் எடுத்துட்டு அதை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் அதை என்றைக்குமே செஞ்சது கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நீங்கள் ஒர்க்கு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஓகே இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது பர்சனலாக அவங்களோட ஹெல்த் இஷ்யூல இருந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்ல இருந்து ஸோ நீங்கள் டாப் டு பாட்டம் நீங்கள் எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க. ஸோ இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலாக தான் இருக்குது சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒன் செகண்ட் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை. ஸோ ஓகே வணங்குகிறேன் சார். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே மை டியர் சார். எனக்கு ஃபேவரட்டான பர்சன் நீங்க. எப்படி சொல்றதுன்னா என்னுடைய அப்பா, அண்ணா, ஃபியூச்சர் மேபி என்னுடைய ஹஸ்பண்ட். ஸோ எங்க மேல நான் எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்ட் வச்சிருக்கேனோ அதே அளவுக்கு நான் உங்க மேல ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். ஏன்னா நாட் ஒன்லி த ஒர்க், பர்சனலாகவும் நீங்க நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க. உன்னால முடியும், கீர்த்தனா இப்படிதான், கீர்த்தனா இப்படி பண்ணுவா, அவருக்கு கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க அப்படி நிறைய சொல்வீங்க. அதனாலே நான் நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் கத்துப்பேன் நினைக்கிறேன். ஸோ நிறைய இடத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா நான் 6 month 1 yearக்கு மேலே நான் இருந்ததே கிடையாது. பிளஷ் அப்படின்னா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ் தான். லைக்
ஸ்டூடெண்டா இருக்கட்டும் இல்ல ஸ்டாஃபா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து உமன்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நீங்களும் சார் மேம் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிங்கா நிறைய என்கரேஜ் பண்ணி அவங்க நிறைய மேல கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ சென்னை, ராஜமன்றி, ஹைதராபாத், திருப்பதி இது மட்டும் இல்லாம ஸோ நிறைய ஸ்டேட்ல நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா நாங்களும் அங்க வரணும் இல்லையா பாக்குறதுக்கு. நான் எந்த ஜாப் போனாலும் ஓகே அவங்க தானே ஓனர் தானே அப்படின்னு இருக்கும். ஆனா மேமும் சரி சாரே சரி எங்க மேம் சொல்ற அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு இருந்திருக்கீங்க. எதுவா இருந்தாலும் சின்ன ஸ்மைலியோட சரி ஓகேடா பண்ணிக்கலாம்டா அப்படி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி கத்து கொடுத்துருக்கீங்க. அதுவே வந்து நம்மளுக்கு தோணும் நம்ம பேருக்கு ஹர்ட் பண்ணணும் மற்றவங்கள நம்ம ஹர்ட் பண்ண தோண மாட்டேங்குது. ஏன்னா உங்களை பார்த்து நாங்க அப்படியே வளர்ந்துட்டோம். ஹாய் சார், ஹாப்பி பர்த்டே. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. எப்படி அதை சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நான் ஜாப் வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 months 4 months நான் டிராவல் பண்றப்போ ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சார் வந்தாலே நான் பயப்படுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஒரு பயத்தோட தான் நான் அந்த டைமா ஜேர்னியோட போயிட்டு இருந்தது. ஸோ பேசிக்கா எனக்கு அப்போதைக்கு எந்த ஒரு ஃப்ரெஷ் நாலேஜோட தான் வந்து எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் கைட் பண்ணாங்க. லைக் டிசைனிங்கா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் நான் கஸ்டமைசேஷன் பண்றதா இருக்கட்டும், கிளைண்ட்ஸ் நான் ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும். ஏன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் கம்பேக் கொடுத்தது நேரம் இங்க வந்தது தான். லான்ச் இங்க புட்டிக்கு வந்து நான் ஜாயின் பண்ணது தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ டியூன் பண்ணி இப்படிதான் நீ இருக்கணும், இப்படிதான் நீ கிளைண்ட்ஸ் கிட்ட பேசணும். ஸோ ஒரு கிளைண்ட்ஸ்க்கு எப்படி ரிப்ளைஸ் கொடுக்கணும், இதுல இருந்து எல்லாமே அவங்க எங்களுக்கு டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம என்ன ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதா இருந்தாலும் உங்களால முடியும் நீங்க பண்ணுங்க. ஸோ யாரையுமே பாத்தீங்கன்னா இல்ல அவங்களுக்கு இது தெரியும் இது தெரியாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்களால முடியும் அவங்க பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு இதுல தான் நான் சார் பாத்துருக்கேன். இன்னும் நான் ரொம்ப வந்து எமோஷனல் ஆயிடுறேன். மத்தவங்களும் பேசினா கூட நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட நான் சில பேர்கிட்ட பேசுறேன். பட் சார் ஏதாவது ஒன்று வாய்ஸ் ரைஸ் பண்ணா எனக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு இன்ச் ரைஸ் பண்ணால முடிஞ்சிருச்சு. அது என்னன்னு தெரியல. எனக்கு மேம் கிட்டே சார் கிட்டே அந்த ஒரு என்னோட ஃபேமிலிக்கு அடுத்து ஒரு பர்சன்னா அது அவங்க 2 பேரும் தான். அது ஆப்வியஸா அது நான் நிறைய இடத்துல எங்க ஃபேமிலி கிட்டயுமே நான் அதை அப்ரோச் பண்ணியிருக்கேன். நான் காட் கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப இருக்கிற மாதிரியே இன்னும் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். நீங்களும் மேமும் எப்பயுமே ஹாப்பியா இருக்கணுங்கிறது. பிகாஸ் நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருந்தா தான் இங்க இருக்கிற நாங்களும் ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ அகைன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். நானே விட ஸ்டூடெண்ட் ஆனேன், பிளஸ் ஸ்டூடெண்ட் ஆனேன். சந்தோஷமான எனக்கு எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். பின்னா சார் பயங்கர சப்போர்ட்டிவான எனக்கு மெகத்தி கிளாஸ் பின்னா நெய் கிளாஸ் எல்லாம் எனக்கு படிச்சுட்டு தந்துட்டு இனே பயங்கர இஷ்டான சார். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே சார். இதே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பா. அதாவது சொல்லுவாங்க யாராவது வந்து ஒருத்தங்களை பத்தி ஒரு கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க நண்பர்களை யாருன்னு சொல்லுங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நம்ம கடவுள் வந்து அம்மா அப்பா கொடுப்பாங்க, நண்பனை வந்து நம்ம தான் தெரிவிக்கணும். நல்ல நண்பனா உனக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா 18 வருஷம் மேல இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நட்பு. இப்போ வரைக்கும் அந்த ஹெல்த்தியா நமக்குள்ள என்ன தெரிஞ்சு பெருசா நமக்குள்ள எந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததில்லை. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இது வந்து நம்ம லைஃப்லாம் தொடரணும். அண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப கேரி, அது ரொம்ப பிடிக்கும். நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கவங்க வந்து சந்தோஷமா அவங்களும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூப்பரான ஆளுநே. நம்ம நேரம் பேசுவோம் மச்சாமா அப்படி பேசும்போது தவிர இதெல்லாம் பேசுறது இல்லை. இப்போ திடீர்னு இப்படி கேட்கும்போது சில விஷயம் எனக்கு தோன்றது நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இந்த வேர்ல்டே பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படி மட்டும் தான் நினைக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் நீ வந்து சுற்றி இருக்கவங்களை பற்றி யோசிக்கிற விஷயம் எப்பவுமே எனக்கு ஃபோன் பண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்கா, வேலை போயிட்டு இருக்கா இல்லையா, இல்லை இந்த பிஸ்னஸ் ஏதாவது எடுத்து பண்ணு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லிட்டே இருப்பேன். நான் தான் கேட்க மாட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரும்ப சொல்லல, நீ சந்தோஷமா ஹெல்த்தியா சூப்பராக இருக்கணும் இருப்ப, நல்ல மனசு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷமா இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ இதே நட்போட நம்ம வந்து நமக்குள்ள எந்த பிரச்சனை இல்லாமல் இதெல்லாம் வந்து யாரும் கண்டுபட்டு போயிடல சொல்றேன். ஸோ அதனால வேண்டிக்கிறேன். ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆலமரமாக இருந்து பல விழுதுகளை வந்து உருவாக்கியிருக்க. அது வந்து நீதான் முக்கியமான காரணம். அண்ட் சந்தோஷ் மேம் வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா பேக் போனா இன்னைக்கு இந்த வளர்ச்சி இப்படி இருக்குன்னா அது வந்து டெஃபினட்டா ஒரு ரெண்டு பேரோட முயற்சி அண்ட் உன்னோட அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், உங்க 2 பேரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப பிடிக்கும், ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோ நீங்க ஓட்டும் அது எல்லாமே ஓகேடா. ஹாப்பி பர்த்டே. பாட்டி எப்போ தர கூட சொல்லு. முதல்ல எங்க சாருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். அடுத்த விஷயமா எல்லாரும் கேட்பாங்க என்ன செய்யறவங்க ஒன்று அப்படின்னு. காரணம் நான் எங்க அண்ணா பாக்குறேன், அதனால எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த டைம்ல சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது அதுன்னு சொல்லி எங்க அண்ணனை இது பண்றதோட எப்பயுமே எங்க அண்ணன் எல்லாரும் சந்தோஷமா வச்சிருக்காங்க. அதனால சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த அளவு பார்த்துக்காரு எங்க எப்படி வச்சிருக்காரு அதே மாதிரி அண்ணன் நாங்கள் சந்தோஷமா வச்சிருக்கோம். ஒன் மோர் அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். Hi sir, happy birthday to you.
Many, many happy returns of the day. As well, my daddy. ஆடி பாவி டாடி ஆகிட்டு நீங்க வந்து இந்த வருஷம் ஃபுல்லா இல்லாம எல்லா வருஷமே நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணணும். இது என்னுடைய வாழ்த்துக்கள் அப்பா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே பிக் பாஸ். இந்த இயர்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க எல்லா விஷயமே கிடைக்கணும்னு நான் பிளஸ் பண்ணிக்கிறேன் சார். Many more happy return of the day, Big Boss. ஓ